ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதீஷ் கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் விளைஞ்ச தானியங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து வண்டியில் ஏற்றிட்டோம். ஸோ வருஷத்துக்கு தேவையான எண்ணெய் ஆட்டுறதுக்கும் ப்ளஸ் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான அரிசி, நம்ம நெல் வந்து வீட்டிலேயே அவிச்சு வச்சிடணும் இல்லையா, அந்த அரிசி அரைக்கிறதுக்காகவும் இன்றைக்கி வந்து ரைஸ் மில்லுக்கு தான் நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகா, அந்த கோதுமை, இது மாதிரி விஷயங்கள் அரைக்க வேண்டியது இருக்குது. உளுந்து வந்து நம்ம மில்லிலே கொடுத்து நம்ம அவங்க தோல் நீக்கி தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேலையும் பாக்கி இருக்குது. இன்னும் 2-3 வேலைகள் பாக்கி இருக்குது. அதை தவிர நம்ம வருஷத்துக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் வந்து சேர்த்து வச்சுருந்தோம். மொத்தமாக இப்போ நம்ம டிராக்டரில் எடுத்துகிட்டு போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் இப்போ நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றின டீட்டெயிலாக வந்து நீங்கள் பின்னாடி நான் உங்ககிட்ட விளக்கம் சொல்கிறேன், என்னென்னலாம் அரைக்கிறோம் என்னன்னு சொல்லிட்டு. நம்ம கிளம்புனதோட சரி, நம்ம ரைஸ் மில்லில் போயிட்டா எந்த வீடியோவும் எடுக்கல. ஏன்னா அங்கே வேலை ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால நம்ம மொபைலில் வீட்டிலே தான் கொடுத்துட்டு போயிருந்தோம். ஸோ வீட்டுக்கு ஃபோன் வேணும் அப்படின்றதுனால வீட்டில் கொடுத்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னவோ ஃபோனை விட்டுட்டு போகிறதுக்கே மனசு இல்லை. கொஞ்சம் நேரம் கொடுங்களேன் அப்படின்னு கெஞ்சி பார்த்தேன். அதுங்களும் கொடுக்குற மாதிரி இல்லை. இந்த பசங்களுக்கு லீவ் விட்டதுலேருந்து ரொம்ப தொல்லையாக இருக்குது. நம்ம கைக்கு ஃபோன் வர்றதே ரொம்ப கம்மி தான். ஸோ அதுவுமே நம்மளோட ஸ்டுடியோ போய் பார்த்தோமா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலை பார்க்குறதுக்கே நமக்கு சரியாக இருக்குது. என்டர்டைன்மெண்ட்டு ஃபோனில் எதுவுமே நம்ம டைம் பாஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு இதாக தான் இருக்குது. நம்ம மில்லுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம என்னெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மில்லுக்கு போயிட்டு வரதுக்கே ரொம்ப இருட்டாயிடுச்சு. ஒரு 8:30-9 மணிக்கு தான் நம்ம வீட்டுக்கே வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்னால் எந்த வீடியோலாம் கண்டினியூ பண்ண முடியல. நம்ம அரைச்சிட்டு வந்ததை மட்டும் லைட்டாக காமிச்சிட்டு அப்படியே விட்டாச்சு. அப்புறம் காலையில் பார்த்திங்க அப்படின்னா வண்டியில் அப்படியே தான் இருந்தது. நம்ம அரைச்சிட்டு வந்த பொருள் எல்லாமே எதுவுமே இறக்கலை. நான் ரொம்ப டயர்டாயிடுச்சு எல்லாருக்குமே அப்படின்றதுனால வண்டியிலே வச்சுட்டோம். இதுலேருந்து எண்ணெய் குடத்தை மட்டும் பத்திரமா எடுத்துகிட்டு போய் நான் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேன். பாக்கி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம டயர் வண்டியில் தான் இருக்குது. இனிமேல் தான் இறக்கணும். இப்போ நான் வீட்டில் வச்சுருந்த அந்த எண்ணெயை மட்டும் நான் எடுத்து வெயிலில் வச்சுருக்கேன். நம்ம எண்ணெய் அரைச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடலை 2 மூட்டை கடலைக்கு உள்ள அரிசியும் நம்ம வந்து ஆட்டிட்டோம். அதுக்கப்புறமா 30 கிலோ எள்ளு வாங்கியிருந்தோம் இல்லையா, அந்த எண்ணெயும் ஆட்டிட்டோம். அது 2 தான் எண்ணெய் வகை. அப்படின்னு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மூட்டை நெல் அரைச்சோம். அப்புறம் மாட்டுக்கு அரிசி இதெல்லாம் கொஞ்சம் அதில் எல்லாமே அரைச்சோம். அதெல்லாம் பின்னாடி நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். எண்ணெய் குடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 3 குடம் தான். கொஞ்சம் எக்ஸஸாக நல்லெண்ணெய் வந்து இப்போ நான் வைக்கிறது வந்து நல்லெண்ணெய் 30 கிலோ எள்ளுக்கு உள்ள எண்ணெய். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 லிட்டர் வாளியில் ஒரு 3/4 வாளி இருக்குது. ஒரு 4 லிட்டர் எண்ணெய் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியாக எத்தனை லிட்டர் வரும் அப்படின்ட்டு நான் வந்துட்டு சுத்தம் பண்ணி காய வச்சு திரும்ப இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றுவோம் இல்லையா, அப்போதைக்கு நான் கால்குலேட் பண்ணி நெக்ஸ்ட் வர வீடியோக்களில் நான் சொல்கிறேன். வாசலில் காய வைக்கணும் அப்படின்னாலே பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இது மாதிரி ஆடு மாடு கோழிகள்கிட்ட பயம். இந்த எண்ணெயை காய வச்சு பத்திரப்படுத்தி நான் வீட்டில் எடுத்து வைக்கிற வரைக்குமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆடு கட்டும்போது நீங்கள் ரொம்ப டைட்டாக கட்டுறீங்க, கொஞ்சம் லூஸ் விட்டு கட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம ஆட்டோட கயிறு எல்லாமே லூஸாக தாங்க இருக்கும். நீங்கள் இந்த வீடியோலேயே பார்க்கலாம். எண்ணெய் கூட எல்லாமே வாசலில் காய வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரைஸ் மில்க்கு போயிட்டு வந்தாச்சு. நம்ம கிளம்புற டைம் பார்த்திங்க அப்படின்னா 12 மணிக்கு கிளம்பணும். வீட்டில் கொஞ்சம் சமைக்கிற வேலை அது அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. 12 மணிக்கு போனோமா, 12 மணிக்கு போனால் அங்கே போயிட்டு ஒரு 12:30-1 மணிக்கெலாம் அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணோம் வேலையை. இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். போயிட்டு போனோடனே ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க வேலையை. வந்து ஃபஸ்ட்டு முத என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிறத நான் சொல்லவே இல்லை இன்னும். நம்ம வண்டியில் என்னென்ன எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயலில் விளைஞ்ச கடலை, உளுந்துமே அங்கே சுத்தம் பண்ணி தராங்க. ஆனால் வந்து தோல் நீக்கி தராங்களாங்கிறது எனக்கு டவுட்டில் நான் உளுந்து எடுத்துகிட்டு போகல. அது நெக்ஸ்ட்டு அது ஒரு வேலை இருக்குது. உளுந்து அப்புறம் எடுத்துகிட்டு போகணும். கடலை எடுத்துகிட்டு போனோம். அவிச்சிருந்தோம் நெல், வீட்டுக்காக சாப்பாட்டுக்கு நெல்லை வச்சுருந்தோம். அதில் வந்து ஒரு 3 மூட்டை மட்டும் இப்போதைக்கு தேவையான 3 மூட்டை மட்டும் நம்ம அரைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தோம், சாப்பாட்டு அரிசிக்காக. அப்புறம் என்ன எடுத்துகிட்டு போனோம்னு பார்த்திங்கன்னா, எள் வந்து ஒரு 30 கிலோ நம்ம வெளியிலேருந்து தான் வாங்கியிருந்தோம். நம்ம வந்து எள்ளு தெளிக்கலை, அவங்களுக்கு தெரியும் நம்ம எள்ளு விவசாயம் பண்ணல, அதனால் நம்ம நல்லெண்ணெய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து ஒரு 30 கிலோ நல்ல எல்லாம் பார்த்து நம்ம நாட்டு எல்லாம் வாங்கி அதை வந்து ஒரு பாட்டி விட்டு சுத்தம் பண்ணி வச்சுருந்தோம். நல்லா காய வச்சுருந்தாச்சு. அதையுமே எடுத்துகிட்டு போயிட்டு ஆட்டிட்டு வரலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போனோம். அப்புறம் அந்த கடலை அடித்த அந்த அரிசியை அங்கேயே சுத்தம் பண்ணி அதை ஆட்டுறதுக்காக அதுக்கும் குடம்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அப்புறம் என்ன எடுத்துகிட்டு போனோன்னு பார்த்திங்கன்னா, மாட்டுக்கு மாவு அரைக்கிறதுக்காக அரிசி, சோளம், உளுந்து இது மாதிரி எல்லாத்தையும் கலந்து நம்ம வந்து மாவை அரைச்சி வச்சுக்கிறது. அதில் ஒரு கப்பு மாவு போட்டு தான் எப்போதுமே மாட்டுக்கு வந்து புண்ணாக்கு ஊற வச்சு அந்த மாவு போட்டு தண்ணி காமிக்கிறது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வண்டியில் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதாவது முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதை ஒரே நாளையில் நம்ம ரைஸ் மில்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒன்றா சேர்த்து வச்சுட்டு இருந்தோம். சேர்த்து நம்ம வந்து டிராக்டரில் எடுத்துகிட்டு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி எப்போவுமே அவர்கிட்ட கொடுத்து அனுப்புவேன். ஒன்றா அவர் வந்து 2 வீலர்லேயே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு எண்ணெயாக ஆட்டிட்டு வருவார். இது வேணாமே, அது பார்த்திங்கன்னா 1 மாதம் பக்கம் போகும். ஒரு நாள் கொண்டு போய் போடுறது, நீங்கள் ஆட்டி வைங்க நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது. அப்புறம் வந்தால் இங்கே எனக்கு அந்த வேலை இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே லேட் பண்ணுறது, என்ன டைமுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதில்ல.
அவருமே இவரோட ஃப்ரெண்டு தான் அப்படின்றதுனால நமக்கு மில்லை பற்றின பயம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் நம்ம நேரத்துக்கு அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு வந்து இங்கே காய வைக்கணும், காய வச்சு திரும்ப மறு பாத்திரம் மாற்றணும், இதெல்லாம் கரெக்டாக எனக்கு நடக்காது. அதனால என்ன பண்ணிட்டேன், இந்த தடவை கன்ஸு நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கிளம்பிட்டேன். எக்ஸலில் வரேன்னு தாங்க சொன்னேன். அதெல்லாம் வேணாம், நீ டிராக்டர்லேயே வா, நம்ம வந்து ரிட்டன் வரும்பொழுது நீ எண்ணெய் குடத்தெல்லாம் பிடிச்சிக்கணும், அப்புறம் நான் எப்படி தனியாக எடுத்துகிட்டு வரது, எண்ணெய் குடம் சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். ஐயோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் டிராக்டர்லேயே போயிட்டேன். ஸோ ஒரு 2 ஊர் தாண்டி போகணும் மில்லுக்கு. அது கொஞ்சம் வெக்கமாக தான் இருந்துச்சு. நம்ம எப்படா டிராக்டரில் உட்காந்துட்டு போகிறது அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல, நமக்கு பொருள் பத்திரமா வந்து சேரணும் அப்படின்னா நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஒன்றும் நம்மளோட வேர்வை துளியை சிந்தி நம்ம ஒரு பொருளும் நம்ம சேகரித்து வச்சுருக்கோம், வருஷத்துக்கு தேவையானது சாப்பாட்டுக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ரொம்ப பார்த்து பண்ணுறோம். இதில் நம்ம கௌரவத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த பொருளாக வீணாக போயிடும் இல்லையா. நம்ம ஒரு குடம் சாஞ்சாலும் கூட நம்ம அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட முடியாது. அதனாலேயே நான் பார்த்தீங்கன்னா டிராக்டர்லேயே தான் நான் போனேன். டிராக்டர்லேயே போயிட்டு திரும்ப நம்ம ரிட்டன் வரதுக்கு மணி 9. நைட்டு வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப இருட்டாயிடுச்சு, ரொம்ப டயர்டாகவும் ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு நம்ம எண்ணெய் குடத்தை மட்டும்தான் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இறக்கி வச்சோம். மற்ற ஜாமான் எல்லாமே வந்து வண்டியிலே தான் இருந்துச்சு. காலையில் அவருமே ரொம்ப டயர்டாயிட்டார். இந்த மாட்டுக்கு அரைக்கிற மாவு கூட ஒரே தடவை போட்டு நமக்கு மாவாக கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த நெல் அரைக்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, ஐயோ பயங்கரம். அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு தடவை அரைக்கிறாங்க, நெல் அரிசியும் உமியுமா வந்தது, திரும்ப அதை இன்னொரு தடவை போடணும். இன்னொரு தடவை பார்த்திங்கன்னா எனக்கு, அதீப்புக்கு, அவங்க அப்பாவுக்கு 3 பேருக்கு ஒரு ரொட்டீனாக வேலை இருந்துச்சு அந்த நெல் அரைக்கிற வேலையில். அந்த மில்லுக்காரங்க பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சத்தம் கேட்குது, வீடு தெரியுதா, அந்த நெல் அரைக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு. ஒரு 3 குண்டா மாதிரி கொடுத்துட்டாங்க. அந்த 3 குண்டானையும் டக்குன்னு அரிசி ரொம்ப மாற்றி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் நிற்கிற மாதிரியா இருக்குது. மூட்டை எடுத்து கொட்டுறதுக்கு ஒரு ஆள் நிற்கிற மாதிரியா இருக்குது. ஒரு பக்கம் தவிடு போய் தனியாக கொட்டுது இல்லையா, தவிடு வந்து போயிட்டு மிஷினில் சிக்கிக்காமல் அதை கொஞ்சம் தனியாக அப்படி தள்ளி விடுற மாதிரியா இருக்குது. ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக போயிடுச்சு. அப்படியே வேர்த்து கொட்டுது. அங்கே நிற்கிறவங்க சொல்கிறாங்க, என்னம்மா உனக்கு இப்படி வேர்க்குது. நாங்கள் எல்லாரும் தான் நிற்கிறாங்க, அவ்வளோவா யாருக்குமே வேர்க்கலை. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மழை மாதிரி கொட்டுது. என்ன உனக்கு இவ்வளோ வேர்க்குது, கொஞ்சம் போய் வெளில நின்றுட்டு வா அப்படிங்கிறாங்க. அட நம்ம பேசாமல் அவர் லேட்டானாலும் பரவாயில்ல, அவர்கிட்டே கொடுத்து ஒன்று அரைச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. நம்ம ஏன்டா வந்தோம் அப்படின்ட்டு. நெல் அரைக்கிற வேலை முடிஞ்சுதா, மாவு அரைக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது தனியாக அரிசியை கொட்டி அரிசி இந்த இதெல்லாம் எல்லாத்தையுமே கலந்து கொஞ்சமாக கலந்து விட்டோம். அது மாவாக கொடுத்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே தடவை வேலை முடிஞ்சுட்டு கடலை வந்து போனோடனே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே நம்ம கடலையில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து சுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி நம்ம உடனே எண்ணெயாக ஆட்டிட்டு வர மாதிரி பிளான். நாம் என்ன சொல்லி எப்போவுமே வந்து கடலையை கொடுத்து விடுறது, அடித்து ஒரு நாள் எடுத்துகிட்டு வருவார். அதை வீட்டில் வந்து நல்லா புடச்சி தூசி கல்லெல்லாம் நீக்கிட்டு நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் எண்ணெயும் கடலை அரிசியும் கொடுத்து விட்டோம்னா அவர் ஆட்டிட்டு வந்துடுவார். இந்த தடவை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்ம இதில் டிராக்டரில் போகிறோம், ஒரே தடவை வேலை முடியணும்னு சொல்லிட்டு 2 மூட்டை கல்லை தூக்கிட்டு போட்டுட்டு அதுக்கு தேவையான குடத்தையும் எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயாக ஆட்டிட்டு வந்துடும் சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா செம்ம வேலையாக போயிடுச்சு. அங்கே 4 to 6 வேறு கரண்ட்டு கட்டு. ஸோ கரண்ட்டு கட்டு என்ன பண்ணுறதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மணி நேரத்தில் உட்காந்து அவசரமாக அந்த 2 மூட்டை கடலைக்கு உள்ள அரிசியும் மொத்தமாக பார்த்திங்கன்னா 61 கிலோ கடலை அரிசி வந்துச்சு. நம்ம சிகப்பு கடலை போட்டோம் இல்லையா, நம்மளோடது சிகப்பு கடலை தான். எல்லாருமே அங்கே நின்னவங்க எல்லாருமே வந்து ஆச்சரியம் பார்த்தாங்க, சிகப்பு கடலை போட்டிருந்தீங்களா, சிகப்பு கடலை போட்டிங்கன்னா எல்லாரும் அள்ளி பார்த்தாங்க. எல்லாருக்குமே ஆசை தான். இருந்தாலும் சிகப்பு கடையில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஆயிரத்துக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, ஆள் அதிகமாக பிடிக்குது. கடல் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நிறைய கல்லை ஒரே தடையில் ஆய முடியாது. 4 கல்லை 3 கல்லையாக தான் ஆயிர மாதிரி இருக்குது, ஆள் செலவு கூட வந்துடுது. மற்றபடி நம்ம வீட்டுக்கு மட்டும் செஞ்சுக்கிறோம் அப்படின்னா சிகப்பு கடலை ரொம்பவே பெஸ்ட்டு தான் சொல்லிவிட்டு அப்புறம் அதை சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே இருந்த பாட்டி கூட ஒருத்தவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சரி, அவங்களும் ஹெல்ப் பண்ண போய் அப்புறம் 2 பேருமா சேர்ந்து ஓரளவுக்கு நம்ம வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் ஆட்டிக்கிட்டு எண்ணெய், கடலை, எள், நெல், அரிசி மாவு எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 9 மணி ஆயிடுச்சு. 9 மணினா நம்ம வந்து எண்ணெய் குடத்தை மட்டும் வீட்டில் தூக்கி வச்சுட்டு மற்ற மூட்டையெல்லாம் வண்டியிலே இருக்கட்டும், நம்ம காலையில் இறக்கிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாகிட்டோம் அப்படின்றதுனால நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டோம். இப்போ காலையில் பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் குடத்தெல்லாம் தூக்கி வெயிலில் வச்சுட்டோம். இனிமேல் வண்டியில் இருக்க மூட்டையை மட்டும் நம்ம இறக்கணும். கன்ஸ் எஸ்கேப்பு, அவர் வர டைம் பார்த்து நம்ம அந்த மூட்டையெல்லாம் இறக்கி உள்ளே வச்சிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.